நாம் வந்து இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் உள்ள டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை பற்றியும் பார்க்க போகிறோம். சரியானே? இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்லி பார்க்குற நேரம் நம்மளுக்கு சில ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. அதில் ஒரு ஃபங்க்ஷன் நான் என்னென்னு சொன்னால் ட்ரிம்ங்கிற ஃபங்க்ஷன் என்னென்ன செய்யும், நம்மளோட இந்த டெக்ஸ்ட்டில் உள்ள அன்வான்ட் ஸ்பேஸை டிலீட் பண்ணுறது தான் இந்த ட்ரிம்ங்கிற ஃபங்க்ஷன் வேலை. உதாரணமாக நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து இங்கே நிறைய டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் வித்தியாசமாக என்ன செஞ்சுருக்கேன், சில டெக்ஸ்ட்டுகளை ஒரு வெக்கேஷனல் ட்ரைனிங்கிறத வித்தியாசமான டெக்ஸ்ட் முறையிலையும் ஸ்பேஸ் விட்டும் கேபிட்டல் வேர்ட்ஸாகவும் இடையில கேபிட்டலும் இடையில ஸ்மால் லெட்டர்ஸும் போட்டு என்ன செஞ்சுருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரிம்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யும் என்று சொன்னால், இதில் இருக்கிற அன்வான்ட் ஸ்பேஸில் என்ன செய்யும் என்று சொன்னால் டிலீட் பண்ணும். ஸோ இப்போ நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், ஈக்குவல் ட்ரிம், ரைட். இதில் பராமீட்டர் பார்க்கக்கூடிய என்ன கேட்குது, இதில் ஒரே ஒரு பராமீட்டர் தான். என்னது, இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுது. எந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம ட்ரிம் பண்ணணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். பாருங்கள், இதில் இருக்கிற அன்வான்ட் ஸ்பேஸ் என்ன செஞ்சுருக்கு, அது டிலீட் பண்ணிருக்கு. ஸோ நான் இப்போ இதை நான் ட்ராக் பண்ணுற நேரம் என்ன செஞ்சுருக்கும் பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் ஒரு 5-6 ஸ்பேஸ் கூட விட்டுருக்கு. அது என்ன செஞ்சு ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு முறையில் ஒரு ஸ்பேஸை மட்டும் விட்டு என்ன செஞ்சுருக்கு, அந்த அன்வான்ட் ஸ்பேஸை டிலீட் பண்ணி இந்த சென்டென்ஸில் தந்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்னு சொன்னால் ப்ராப்பர்ங்கிற ஃபங்க்ஷன். இந்த ப்ராப்பர்ங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். ஈக்குவல் ப்ராப்பர். இந்த ப்ராப்பர்ங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு இடையிலையும் இருக்கிற முதலாவது கரெக்டரை வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றுறது தான் இந்த ப்ராப்பர் வேலை. நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து எப்படி இருக்குது, முதலாவது எழுத்து வந்து வி என்றும் ரெண்டாவது எழுத்து கேபிட்டல் லெட்டர் இருக்குது. இப்படி ஒரு தடவையும் என்ன செய்யலாது, இப்படி ஒரு இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் இப்படி நம்ம என்ன செய்யலாது, டைப் பண்ண இயலாது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராப்பர் ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் பாருங்கள், ஈக்குவல் ப்ராப்பர், ரைட். இந்த டெக்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுற. பாருங்கள், ஒவ்வொரு சென்டென்ஸ் கிடையிலையும் இது ஒவ்வொரு எழுத்தையும் நாம் கரெக்டரும்பும் ஒவ்வொரு வேர்டு கிடையில ஒவ்வொரு இந்த வார்த்தை இப்போ வொக்கேஷனுங்கிறது ஒரு சென்டென்ஸ். இந்த ஒவ்வொரு வேர்டையும் ஒவ்வொரு வேர்ட்லையும் இருக்கிற முதலாவது கரெக்டர் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ப்ராப்பருங்கிற ஃபங்க்ஷன் வந்து அப்பர் கேஸில் மாற்றும், அதாவது கேபிட்டல் லெட்டரில் தரும், ரைட். இப்போ நான் வந்து இதை ட்ரெக்ட் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி ட்ரெக்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காது, கேபிட்டல் லெட்டர்ஸில் தந்துடும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னச்சுன்னா அப்பர். இந்த அப்பர் ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கிறத வந்து எல்லா எழுத்தையும் வந்து என்ன கேபிட்டல் லெட்டர்ஸை மாற்றுறத வந்து என்ன அப்பர் ஃபங்க்ஷன். இப்போ ஈக்குவல் அப்பர் ப்ராக்கெட் ஓப்பன், ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், என்ன செய்யுது, இந்த மொத்த எழுத்து இப்போ இதில் இருக்கிற கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிருக்காது, கேபிட்டல் லெட்டர்ஸாகவே தந்துருக்கு. வொக்கேஷனல் ட்ரைனிங் அப்படி சொல்லி தந்துருக்கு. அடுத்தது வந்து பாருங்கள், லோவர்ங்கிற ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த இருக்கிற எல்லா கரெக்டரையும் ஸ்மால் லெட்டர்ஸில் தரும். நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ண. பாருங்கள், இதில் இருக்கிற எல்லா வொக்கேஷனல் ட்ரைனிங் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கு, ஸ்மால் கேஸில் தந்துருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கு, ஸ்மால் கேஸாக தந்துருக்கு, ரைட். ஸ்மால் லெட்டராக தந்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னச்சுன்னா லென், ஈக்குவல் லென். அப்போ இதை ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், வந்து இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இதில் இருக்கிற கரெக்டர்ஸில் எண்ணிக்கையை நம்பராக தரும், ரைட். இதில் இருக்கிற கரெக்டர்ஸ் எண்ணிக்கை என்ன செஞ்சுருக்கு, நம்பராக தந்துருக்கு. பாருங்கள், இதில் 19 கேரக்டர்ஸ் இருக்கா. நல்லா நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து இந்த லென் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் இடையில் ஒரு ஸ்பேஸ் விட்டாலும் ஸ்பேஸையும் வந்து இது கரெக்டராக கருதும். உதாரணமாக இதில் வந்து வொக்கேஷனல் ட்ரைனிங்கிறது வந்து மொத்தம் 18 எழுத்துக்கள். இடையில் ஒரு ஸ்பேஸும் இருக்கிறதால வந்து அது என்ன செய்யுது, ஸ்பேஸையும் ஒரு கரெக்டராக கருதி
19 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி 19 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு இங்கே வந்து நம்மளுக்கு அவுட்புட்டை தந்துருக்கு. ரைட். இப்போ அடுத்ததாக நாம் இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷனில் பார்ப்போம். ரைட். இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஃபங்க்ஷனில் ஒன்று தான் லெஃப்ட் ஃபங்க்ஷன்ன்றது. இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற, அதாவது இடது பக்கத்தில் இருந்து கரெக்டர்ஸ் என்ன செய்யலாம் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். ரைட். அப்போ பாருங்கள் லெஃப்ட் ஈக்குவல் லெஃப்ட் ப்ராக்கெட் ஓப்பன். ரைட். இப்போ என்ன கேட்குது அந்த டெக்ஸ்ட்டு இங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன் அந்த டெக்ஸ்ட்டுக்குரிய செல்லை செலக்ட் பண்ணுறேன். கமா எத்தனை கரெக்டர் தேவை உங்களுக்கு உதாரணமாக பாருங்கள் எனக்கு இந்த VOC இந்த 3 கரெக்டர் தேவை. அப்போ எத்தனை ஆகுது 1 2 3 இந்த 3 கரெக்டரையும் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த VOCங்கிறத மட்டும் என்ன செஞ்சுருக்கு அது வந்து இங்கே வந்து தந்துருக்கு. ரைட். இப்போ ரைட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால் வலது பக்கம் இருக்கிற கரெக்டர்ஸ் எடுக்கிறது. நம்ம இப்போ பார்த்தோம் இடது பக்கத்தில் இருந்து 3 கரெக்டர் எடுத்து பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ரைட்டுங்கிற ஃபங்க்ஷனை பாவிச்சு என்ன செய்ய போகிறோம் வலது பக்கத்துலேருந்து 2 கரெக்டர் எடுக்க போகிறோம் உதாரணமாக. அப்போ இப்போ டெக்ஸ்ட்டை கேட்குது எங்கே இன்னைக்கு டெக்ஸ்ட் கமா எங்களை பக்கம் வலது பக்கத்தில் எத்தனை கரெக்டர் தேவை 2 கரெக்டர். அப்போ நம்மளுக்கு என்ன வரப்போகுது ஏயும் எல்லுங்கிறது வருது வலது பக்கத்துலேருந்து 2 கரெக்டர். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்கள் AL. ஓகே. அப்போ 2 கரெக்டர் என்ன செஞ்சுக்கு ரைட்டில் இருந்து தந்துருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் எப்படின்னா மிட். இந்த மிட் ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம எந்த கரெக்டர்லேருந்து எத்தனை கரெக்டர் வேணும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக எனக்கு வந்து இதில் இருக்கிற TIO இந்த 3 கரெக்டரும் எனக்கு தேவை. இந்த TIOங்கிற 3 கரெக்டரும் தேவைன்னு சொல்லி சொன்னால் நான் என்ன செய்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ரைட். டெக்ஸ்ட் அட்ரஸை இங்கே கொடுத்துட்டு கமா ஸ்டார்ட் நம்பர். அப்போ எனக்கு இந்த Tயும் Iயும் Oவும் தானே தேவை. அப்போ இந்த T எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 1 2 3 4 5வது. ரைட். 5வது இடத்துல இருந்து ரைட் எனக்கு எத்தனை கமா எத்தனாவது கரெக்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அடிக்கணும். இப்போ 5வது இடத்துல T இருக்கு. இப்போ 5வது இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து எத்தனை கரெக்டர் தேவை. உதாரணம் எனக்கு இந்த ஓவரான தேவை. அப்போ T1 1 2 3. அப்போ இன்னைக்கு 5வது இடத்துல இருந்து 3 கரெக்டர் தேவை. இப்போ நான் என்ன செய்கிறேன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் என்ன செய்யுது அந்த TIOங்கிற கரெக்டரை மட்டும் என்ன செஞ்சுருக்கு இங்கே வந்து தந்துருக்கு. ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் இதுதான் வந்து மிட் ஃபங்க்ஷன். நம்ம நினச்ச இடத்துல வச்சு நினச்ச கரெக்டரில் இருந்து நம்ம என்ன செய்யலாம் மிட் பண்ணி நம்ம கரெக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். ரைட். அடுத்தது பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் கன்கார்டினேட். இந்த கன்கார்டினேட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி சொன்னால் 2 செல்களுக்கு இடையில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து இணைச்சி போகிறதுக்காக 2 டெக்ஸ்ட்டுகளை வந்து நம்ம என்ன செஞ்சோம் இணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் வந்து இந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள் இந்த வொகேஷனலுங்கிறது வந்து B14ங்கிற செல்லில் இருக்குது. ரைட். அதே மாதிரி இந்த ட்ரைனிங்கிறது வந்து C14ங்கிற செல்லில் இருக்குது. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த 2 செல்லையும் இணைச்சி வந்து இந்த செல்லுக்குள்ளே நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம் சொன்னால் அதுக்கு பாவிக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னு சொன்னால் கன்கார்டினேட். இப்போ சொல்லுது பாருங்கள் டெக்ஸ்ட் 1 செலக்ட் பண்ண சொல்லி. இப்போ நான் என்ன செய்கிறேன் டெக்ஸ்ட் 1 வொகேஷனல் ரைட் கோமா. இப்போ என்ன டெக்ஸ்ட் 2 ரைட் ட்ரைனிங். இப்போ இது 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற பாருங்க இப்போ என்ன செஞ்சிருக்கு வொகேஷனல் ட்ரைனிங். இப்போ இதை வந்து என்ன செஞ்சிருக்கு ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு செல்லை எடுத்து போட்டுருக்கு. இப்போ உதாரணமாக எனக்கு வொகேஷனலுக்கும் ட்ரைனிங்குக்கும் இடையில் வந்து ஒரு ஸ்பேஸ் தேவைன்னு வைப்போம். இப்போ ஸ்பேஸ் தேவைன்னு நீங்கள் ஒன்றும் செய்தவிட பாருங்கள் இப்போ B14ங்கிறது வொகேஷனல் C14ங்கிறது ட்ரைனிங். இடையில் நம்மளுக்கு என்ன தேவை ஸ்பேஸ் தேவை. ஸோ நாம் இப்போ இடையில் என்ன செஞ்சோம்னா இந்த கொமாக்கு அப்புறம் ஒரு டபுள் கொட்டேஷனோட போட்டு விடுவோம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸை போட்டுவிட்டு திருப்பி டபுள் கொட்டேஷனை போட்டு இதை ஒரு என்ன செய்கிறோம் ஸ்பேஸை ஒரு கரெக்டரை இங்கே இன்செர்ட் பண்ணுறோம். ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து என்ன செய்கிறோம் இன்செர்ட் பண்ணுறோம். அப்போ B14 ஒரு ஸ்பேஸ் அது அப்புறம் என்ன வருது டெக்ஸ்ட் 3 C14 வரப்போகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள் வொகேஷனல் ஸ்பேஸ் ட்ரைனிங் என்று வந்துடுது. சரியானே ரைட். அடுத்தது நம்ம பார்ப்போம் வந்து ஃபைண்டுங்கிற ஃபங்க்ஷன்.
ஃபைண்டுங்கிற ஃபங்க்ஷன் பார்க்குற நேரம் பாருங்கள், ஈக்குவல் ஃபைண்ட் bracket ஓப்பன் ரைட், ஃபைண்ட் என்று டைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்லுது, ஃபைண்ட் டெக்ஸ்ட். என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். உதாரணமாக எனக்கு இதில் வந்து டிங்கிற எழுத்தை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து டபுள் கொட்டேஷனுக்கு டி என்று டைப் பண்ணிவிட்டு கோமா சாரி கோமா ரைட் வித்தின் டெக்ஸ்ட் எங்கே இருக்கு அந்த டெக்ஸ்ட்ன்றது இருக்குதாவா இந்த செல்லுக்குள்ளான இருக்குது ரைட். அப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள். இந்த டி வந்து எத்தனாவது எழுத்தில் இருக்கோ அத்தனாவது கரெக்டர் என்ன செஞ்சிருக்கு, நம்பரில் தான் தெரியும். அப்போ டீங்கிறத பாருங்கள், 1 2 3 4 5 5வது கரெக்டர் அறிகிறதால இந்த ஃபைண்டில் என்ன செஞ்சிருக்கு, அந்த 5வது கரெக்டரை வந்து இங்கே தான் தெரியும் ரைட். அடுத்தது பார்ப்போம் நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை ஈக்குவல் ரீப்ளேஸ். பாருங்கள் இதில் இந்த பராமீட்டர் கேட்காங்க பாருங்கள், ஓல் டெக்ஸ்ட் என்னது சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் இங்கே ஓல் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன், கோமா ஸ்டார்ட் நம்பர்னு சொல்கிறேன். எத்தனாவது எழுத்தில் இருந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும், வேறொரு எழுத்தை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். நான் உதாரணமாக இந்த டீக்கு புறவு வார எழுத்தில் வந்து எனக்கு 3 தரம் ஏ வரணும்னு சொல்லி வைப்போம். இந்த டீயிலிருந்து ஒரு ஒரு 4 ஏ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக போடணும். அதில் வந்து டிஐஓ இந்த 3 எழுத்துக்கு பதிலாக 4 ஏ வரணும்னு சொல்லி வைப்போம். சரியா? அப்போ இந்த டீயிலிருந்து என்ன வரணும், இங்கே கேட்காங்க என்ன ஸ்டார்ட் நம்பர். அப்போ இந்த டீ எத்தனாவது இடத்துல இருக்குது, 1 2 3 4 5வது இடத்துல இருக்குது. ஸோ 5 கமா நம்பர் ஆஃப் கரெக்டர், எத்தனை கரெக்டர் இந்த 5ல் இருந்து இந்த கொடுத்த 5ல் இருந்து எத்தனை கரெக்டர் வந்து ரீப்ளேஸ் ஆகணும். அப்போ நம்மளுக்கு எதை சொல்லியிருந்தோம், இந்த டீயும் ஐயும் ஓவும். அப்போ இந்த 3 கரெக்டர் இருந்தால் என்ன செய்யணும், ரீப்ளேஸ் ஆகணும். அப்போ கமா 3 கமா. அப்போ அந்த இடத்துக்கு வர புது டெக்ஸ்ட் என்ன, 4 தரம் இங்கே வரணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், டபுள் கொட்டேஷனுக்கு 1 2 3 4 இந்த 4 வரணும். இல்லாட்டி நீங்கள் வேறு ஒன்றும் போடலாம். இப்போ ஏஓன்னு சொல்லி 4 இப்படி வரணும். இப்போ 4 கேரக்டர் வரணும்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், இந்த டபுள் கொட்டேஷனை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வொக்கேஷனல் இந்த டீயிலிருந்து என்ன செஞ்சிருக்கு, ஏஓங்கிற 4 கரெக்டரோட மற்ற என்ன செஞ்சிருக்கு, என்ஏஎல்ங்கிற மிச்ச கரெக்டரும் சேர்ந்து வந்துருக்கு. இதுதான் வந்து இந்த ரீப்ளேஸ்னோட ஃபங்க்ஷன். அடுத்தது பார்ப்போம் நம்ம சப்ஸ்டிடியூட்டுங்கிற ஃபங்க்ஷன். இந்த சப்ஸ்டிடியூட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி போடலாம் ரைட். சரி, அதுவும் இந்த ரீப்ளேஸ் தான். இதில் வந்து என்ன செய்கிற நம்பர் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணலாம். பாருங்கள் இது என்ன கேட்குது, டெக்ஸ்ட் கேட்குது ரைட். இப்போ உதாரணமாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த சிக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், பிங்கிற எழுத்தை போட போகிறேன். அப்போ நான் என்ன செய்ய, இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன், கோமா ரைட். ஓல் டெக்ஸ்ட் என்னென்னு கேட்குது ரைட். இந்த ஓல் டெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு என்னது, இந்த சிங்கிற எழுத்தை நம்ம என்ன மாற்றணும், கோமா என்ன நியூ டெக்ஸ்ட் என்ன மாற்றணும், பிங்கிறதா மாற்றணும். அப்போ கட்டாயம் எழுத்துக்களை நம்ம என்ன செய்யணும், டபுள் கொட்டேஷனுக்கு கொடுக்கணும். ஸோ நான் இதை என்ன செய்கிறேன், இங்கே சிங்கிற எழுத்தை விளைக்கிற சிங்கிற எழுத்தை பியை மாற்றுங்க என்று சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு என்ன செய்யுது, அந்த சிங்கிற எழுத்துக்கு பதிலாக இங்கே என்ன செஞ்சுருக்கு, பிங்கிற எழுத்து தந்துருக்கு. ஸோ இதான் வந்து இந்த சப்ஸ்டிடியூட்டுங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸல் இருக்கிற கொஞ்சம் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரிம்முங்கிறது என்ன செய்யும், ட்ரிம்முங்கிறது வந்து அன்வான்ட் ஸ்பேஸை வந்து என்ன செய்யும், டிலீட் பண்ணும். ப்ராப்பருங்கிறது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில் என்ன செய்யும், முதலாவது எழுத்தை வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றும். அப்பர் கேஸ் வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், நம்மளோட ஒவ்வொரு எழுத்தையும் கேபிட்டல் லெட்டர் எல்லா கேரக்டரையும் கேபிட்டல் லெட்டர்ஸில் தரும். லோவர் வந்து எல்லா கேரக்டரையும் ஸ்மால் லெட்டர்ஸில் தரும். லென் வந்து எத்தனை கரெக்டர் இருக்கோ அத்தனை கரெக்டரையும் என்ன செய்யும், எண்ணி நம்பராக அவுட்புட்டாக தரும். லெஃப்ட்டுங்கிறது என்ன செய்யலாம், வலது பக்கத்தில் இருந்து லெஃப்ட்டுங்கிறது வந்து இடது பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு தேவையான கரெக்டரை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். ரைட்டுங்கிறது வந்து
வலது பக்கத்திலிருந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். மிட்டுங்கிறது வந்து எந்த இடத்துல போகணுமோ அந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். கொன்கார்டினேட்னு வந்து சொல்கிறது வந்து ஸ்ப்ளிட்டுகளை எல்லா சாரி ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கிற டெக்ஸ்ட்டில் வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக பாவிக்கப்படுறது கொன்கார்டினேட். ஃபைண்டுங்கிறது வந்து ஒரு செல்லில் உள்ள ஒரு குறித்த ஒரு எழுத்தை வந்து எத்தனாவது இடத்துல இருக்கின்று சொல்லி பார்க்குறதுக்காக பாவிக்கிறது வந்து ஃபைண்ட். ரீப்ளேஸுங்கிறது வந்து என்ன, ஒரு 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 செல்லில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல இருந்து, அதாவது ஒரு கரெக்டரில் இருந்து எத்தனை கரெக்டரை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அத்தனை கரெக்டர் என்ன செய்யலாம், நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது என்ன, இந்த ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன். அடுத்து வந்து சப்ஸ்டிடியூட்டுங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே நம்மளோட செல்லில் இருக்கிற ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்தை போடுறதான என்ன, இந்த சப்ஸ்டிடியூட்டுங்கிற ஃபங்க்ஷன். ரைட். இப்போது இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள்.